புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டர் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கர்ப்ப காலத்துல மன ஆரோக்கியம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அது தொடர்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். கர்ப்ப காலத்துல வர டிப்ரெஷன், அதாவது நம்ம மூட் ஸ்விங்ஸ், அப்புறம் பதட்டம், பயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கர்ப்பிணிக்கு ஏற்படுது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட எந்த விதமான ஒரு கனெக்டும் இருக்காது. அவங்க கர்ப்பமா தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தையோட எந்த விதமான ஒரு இணைப்போ நெருக்கமோ அவங்களுக்கு ஏற்படாது. அவங்க உடம்புல நடந்துட்டு இருக்கிற மாற்றங்களை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இன்னொன்று, நியூட்ரிஷியஸா சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே அவங்களுக்கு ஏற்படாது. என்னதான் நம்ம ஆரோக்கியமான உணவு கொடுத்தாலும், எவ்வளவு ஊட்டச்சத்து உள்ள உணவு கொடுத்தாலும் அவங்களுக்கு எடுத்துக்கிறதுல ஒரு விருப்பமோ ஆர்வமோ இல்லாம இருக்கும். கடைசியா அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகளும் நிறைய விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருக்கனால ஒரு சோசியல் இன்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கலாம். அவங்கள பார்த்துக்கிறதுலயே அவங்கள பராமரிக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியம் அவங்கள்ட்ட ஏற்படலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது அவங்களோட பிஹேவியரோ ஆட்டிடியூடோ கிடையாது. இது அவங்களுடைய மனநிலை. அவங்களுடைய மனநிலையில இந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள் ஏற்படுறனால அவங்களுடைய பிஹேவியர்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதே தவிர இது அவங்களோட குணம் சம்பந்தப்பட்டதோ இல்லை அவங்களுடைய கேரக்டர் அப்படின்றது சம்பந்தப்பட்டது கிடையாது. இவங்களுக்கு மட்டும் தானா பாதிப்பு அப்படின்னா கிடையாது. குழந்தைக்கும் பாதிப்பு இருக்கும். என்ன ஆகும்னா, குழந்தை பிறக்கும் போது பர்த் வெயிட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ப்ரீடேர்ம் பர்த், அதாவது முன்கூட்டியே நீங்க டெலிவரி டேட் கொடுத்ததுக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்த் காம்ப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது டெலிவரி ஆகிற சமயங்கள்ல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம குழந்தையுடைய டெவலப்மெண்ட்ல நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், டிலேடு டெவலப்மெண்ட், அதாவது அவங்களுடைய டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ல ஏதாவது டிலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய உணர்வுகளை கையாளுறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படின்றனாலதான் நம்ம கர்ப்ப காலத்துல மனநலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம எப்படி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்? விஷயம், அதாவது கர்ப்ப காலத்துல நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது, நீ எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்ற கமெண்ட்டை நம்ம அவங்க கிட்ட சொல்றதை தவிர்க்கணும். ரெண்டாவது விஷயம், அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி தான் உணர்வுகள் வருது அப்படின்னா அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க இதோட பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க வயிற்றுல வளர குழந்தைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன மாதிரி உணர்வுகள்ல இருக்காங்கன்றத சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அவங்க ஹெல்ப் கேட்கறதுக்கான ஒரு இடத்த நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். தேவைப்பட்டா அவங்களுக்கு ஆலோசனை போய் பார்க்கறதா இருக்கட்டும், மனநல ஆலோசனை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் வேணுமா, வேற என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவங்க சொல்லும் போது அதை நம்ம அங்கீகரிச்சு நம்ம அதை நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். மூணாவது விஷயம், அவங்களுடைய அன்ஹெல்ப்ஃபுல் தாட். நம்ம இதை பத்தி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எனக்கு பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, இல்லை நான் எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது, நான் இறந்து போற மாதிரி கனவு வருது, இல்லைன்னா என் குழந்தைக்கு ஏதாவது ஆகிற மாதிரி கனவு வருது அப்படின்லாம் அவங்க சொல்லும் போது, இல்லை நீ அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றத நீங்க தவிர்த்துட்டு ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு வருது அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு இடத்துல யோசிக்கணும். ஏன்னா அப்படி சொல்லாத அப்படின்றது அதோட தீர்வு கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுது, அது அடிக்கடி தோணுது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மனநலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. அதனால இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சா கண்டிப்பா ட்ரீட் பண்ணலாம். ஸோ நீங்க பயப்பட வேண்டாம்.
இதற்கான ஆலோசனையும் சரி, இதற்கான சப்போர்ட்டும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது மட்டும்தான் நம்ம சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கண்டிப்பா ட்ரீட் பண்ண முடியும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா நீங்க உங்களுடைய மகப்பேறு மருத்துவர்கிட்ட சொல்லலாம். இல்ல நீங்க மனநல ஆலோசகர்கிட்ட கூட இந்த விஷயத்தை நீங்க கொண்டு போய் அவங்கள ட்ரீட் பண்றதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் நீங்க எடுத்துக்க முடியும்.